ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, கலர் தெரப்பி. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கலர் தெரப்பியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின். நிறைய பேர் கேட்ட கேள்வி, கலர் தெரப்பியில் ஏதாவது ஸ்பிரிச்சுவலில் வளர்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் அதை பற்றி கொஞ்சம் தேடும் போது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எவ்ரிடே நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். சரி, நம்ம உடலும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். நல்லது. மனம் நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்குது. நல்லது. இது கூட இந்த தெரப்பியில் ஸ்பிரிச்சுவலில் வளர்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படி ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நான் கொடுக்க போகிறேன். என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் தான், ஆன்மீகத்தில் நல்லா வளரணும்னா நல்லது தானே. சரி, இறைவனை சீக்கிரமாக பார்க்குறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்மீக அனுபவமும் நமக்கு கிடைக்கும். பக்தி உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் உண்மையாக இந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இயற்கை, நம்ம ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம். இந்த கலர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம உடம்புக்குள்ளே அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம உடம்பில் பலவிதமான மின் ஆற்றல் நம்ம உடம்புல வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மின் ஆற்றலில் செயல்படும் போது இந்த எலக்ட்ரிக் ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக் தான். அந்த எலக்ட்ரிக் வந்து டைரெக்டாக அதோட கனெக்ட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ரெண்டு விதமாக தான் ஒர்க் ஆகுது. ஒன்று, பாடியில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக ரெண்டு விஷயங்களில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை கரெக்டான ஒரு ப்ராசஸில் நம்ம ஒரு தெரப்பியாகவும் அல்லது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வழியை வந்து உருவாக்கி கொடுக்குது. அதில் கலர் தெரப்பியில் அந்த விஷயம் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்த விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ கலர்ஸ் அப்படின்னா அலோபதி, ஹோமியோபதி அண்ட் நிறைய ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா, யுனானி எல்லா இடத்துலையும் இந்த கலர் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு அலோபதியில் மாத்திரை கொடுக்குறாங்கன்னா விதவித கலர்ஸில் கொடுப்பாங்க. அது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு கலர் குணப்படுத்தும். இது 99% ரிசல்ட் இருக்கும். அந்த கலர்ஸ்லேயும் அந்த ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் அதை அவங்க அப்படி பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த கலர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்பிரிச்சுவலில் என்ன அதிகப்படுத்துறதுக்கு நிறம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ உதாரணம், எல்லாரும் தியானம் பண்ணுறோம் தினமும். எவ்ரிடே ஒரு 21 days நான் ஸ்டாப்பாக இப்போ சொல்லக்கூடிய இந்த மெடிடேஷனை மறக்காமல் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். யாராக இருக்கலாம், அவங்க உடம்பு மனசும் ஆரோக்கியமாக ஆகணும், நேர்கோட்டுக்கு வரணும், சக்கரங்கள் நேர்கோட்டுக்கு வரணும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையணும். நீங்கள் ஆல்ரெடி மருந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி. அப்புறம் மைண்ட் லெவலில் எமோஷ்னல், மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தொல்லையாக இருக்குது, என்ன பண்ணுறது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி, எவ்ரிடே நான் ஸ்டாப்பாக 21 days இந்த மெடிடேஷனை நான் ஸ்டாப்பாக செய்யுங்க. இது கலர் தெரப்பியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை. இது மூலயமா ஆல்ரெடி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அது இது ஏதாவது இருந்ததுன்னா தானாகவே குறையிறத நீங்கள் பார்க்கலாம். 21 நாளில் தானாக உங்களுக்கு குறையிறத நீங்கள் நல்லா உணரலாம். உணர்ந்த பிறகு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள் கூட. ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம உடம்புல பலவிதமான உடல்கள் இருக்குது. உதாரணம், ஃபிசிக்கல் பாடி இருக்குது, மென்டல் பாடி, எத்தரிக் பாடி, அதுக்கு பிறகு ஆஸ்ட்ரல் பாடி, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாடி, அண்ட் அதுக்கு பிறகு என்னென்னா காஸ்மிக் பாடி அண்ட் நிர்வாணிக் பாடி. இது மாதிரி 7 விதமான உடல்கள் நம்ம உடம்புல இருக்குது. அந்த உடல்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான உடல் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் பாடின்னு இருக்குது. ஸோ இந்த பாடியோட டைரெக்டாக இந்த கலர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஏற்படும்னா, ஒரு அற்புதமான ஒரு டிவைன் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதை நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இதை நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்பட்டது. அதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரி, எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்பர் 1, ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து காலையில் நீங்கள் உட்காரணும். இதை நீங்கள் மார்னிங் அந்த சன்லைட்டில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. சன்லைட் வீட்டுக்குள்ளே வரும்போது அழகாக அந்த மார்னிங் டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணி பாருங்கள். அண்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிவிட்டு படுங்க. அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ டைமுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்பர் 1,
ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து எந்த ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது யோகா அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கினே முடிச்சுட்டு கூட கடைசியாக கூட பண்ணலாம், தப்பு இல்லை. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் தான், அதாவது சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் 1 ஹவர் அல்லது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். அப்படி டேரெக்டாக போய் உட்காந்துட்டு சாப்பிட்ட உடனே நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு காலையில் என்ன பண்ணணும்னா ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து உட்காந்துட்டு உங்களுடைய மூலாதாரத்தை முதல்ல கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, கவனிக்கும் போது உங்களுக்கு வயிறு பகுதி இறுக்கமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இறுக்கமாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் கவனித்தா தான் உங்களுக்கு தெரியும் இறுக்கமாக இல்லையா. அதை யோசித்து பார்த்த பிறகு தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இறுக்கமாக இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இறுக்கத்தை விடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபுல் ரிலாக்ஸ் மூடில் உடம்பை ரிலாக்ஸாக வச்சுட்டு உங்கள் மூலாதாரத்தை கவனிங்க. மூலாதாரத்தை ஆழமாக கவனிங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆழமாக கவனிக்கணும். மூலாதாரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன நிறத்தில் கவனிக்கணும்னா, அந்த இடத்துல ஒரு சிகப்பு கலரில் ஏதோ இருக்கிற மாதிரி, அங்கே எதுவுமே இல்லைனாலும் கற்பனையாகவே உருவாக்கி அந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு நீங்கள் நினைங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறம். ஸோ இது டைரெக்டாக அந்த பாடியோட கனெக்ட் பண்ணும். ஸோ ஆழமாக அந்த இடத்துல கவனிங்க. எவ்வளோ நேரம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் உங்களால் ஒரு டைமிங், உங்கள் டைம் வச்சுக்கோங்க. காலையில் பண்ணுறதுனால ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஒரு 7 தடவை பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு தடவைக்கு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க போதும். நைட் டைம்லேயும் நீங்கள் ரொம்ப டைம் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மார்னிங்கில் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 5 நிமிஷம் ஆழமாக மூலாதாரத்தில் சிகப்பு கலரில் ஏதோ அந்த இடத்துல ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கவனிங்க. இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மனம் அந்த இடத்துல ஆழமான கவனத்திலே இருக்கணும். அந்த கவனத்தில் இருக்கும்போது ஹார்ட் பீட் அப்படியே கம்மியாக, பிளட் ப்ரெஷர் நார்மல், செக்ஷுவல் கிளாண்ட் நார்மல், அப்படியே ஒரு எனர்ஜி அந்த இடத்துல உருவாகிற மாதிரி ஃபீல் ஆகும். கோல்டும் ஹீட்டும் நார்மலுக்கு வரும். உடம்பு சர்க்குலேஷன்ஸை நார்மலாக இருக்கும். இண்டிகேட்டர்லாம் அழகாக நார்மலுக்கு வரும். உங்கள் மனசு உடம்பு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலாம் நார்மலாக வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபயர், நெருப்பு எனர்ஜியெல்லாம் நார்மலாக வரும். அப்படியே உங்கள் ஃபிசிக்கல் பாடியோட செல்ஃபாக கனெக்ட் ஆக அந்த இடத்துல ஆரம்பிக்கும். இதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே வரும். இதை கவனிக்க அடுத்தது 2வது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு 2வதுக்கு போகணும். 5 நிமிஷத்தில் சுவாதிஷ்டானத்தில் கவனிங்க. ஆரஞ்சு கலரில் கவனிங்க. கவனிச்சுக்கிட்டு கவனிக்க ஒரு விதமான ஒரு சந்தோஷமும் ஒரு விதமான அறிவும் உங்களுக்குள்ளே தோன்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே உள்ளே கவனிச்சுட்டே கவனிக்க உங்களுடைய வயிறு பகுதி, உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் சரியாகிறதுக்கான வழியை உருவாக்கும். டைஜஷன் பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே தானாக வரும். எமோஷ்னல் அப்படியே காமாக இருக்கும். இதை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எல்லோ கலர் உங்களுடைய மணிப்பூரக சக்கரத்தில் தொப்புள் பதியில் ஆழமாக கவனிக்க உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதாவது இருந்ததுன்னா தானாக உங்களை விட்டு அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே போகும். உங்களுடைய மெமரி இன்க்ரீஸ் ஆகும். பசியை அதிகப்படுத்தும். நல்லா டைஜஸ்டிவ், நல்லா சாப்பிட்ட பொருட்கள்லாம் வயிற்றுக்குள்ளே நல்லா ஜீரணமாகும். இது ஒரு விதமான ஒரு நிறம். அந்த எல்லோ கலர் அந்த இடத்துல இருக்கிற ஆளுக்கு அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருக்குது. எங்கே வைக்கணும்னா, முதுகு பகுதியிலையும் நம்முடைய நெஞ்சு பகுதியிலையும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல உணர்ந்து அந்த இடத்துலையே இருக்கணும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்த பிறகு எனர்ஜைஸ் ஆகும். ஆன பிறகு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் உங்களுடைய அநாகத சக்கரத்தில் க்ரீன் கலரில் வைங்க. அந்த க்ரீன் கலரில் அப்படியே ரிலாக்ஸாக இருக்க ஆங்ஸைட்டி எல்லாம், நர்வஸ் எல்லாம் நார்மல் ஆகும். அப்படியே பிளட் ப்ரெஷர்லாம் நார்மல், வயிற்று அல்சர்லாம் புண்ணுக்குன்னு இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஸோ அப்படியே காமாக இதில் என்னென்னா, பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஒரு விதமான லவ் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். வந்த பிறகு அடுத்ததுக்கு போங்க. த்ரோட் சக்கராக்கு போங்க. ப்ளூ கலரில் அங்கே வைங்க. ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று, இப்போ சிவன் விஷத்தை குடித்த பிறகு எப்படி அந்த ப்ளூ கலரில் இருக்கும், ஸ்கை ப்ளூ, அந்த நிறத்தில் அந்த கழுத்து ஃபுல்லாக இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியே காமாக இருக்கணும். இது பார்க்க என்ன ஏற்படும்னா, கூலிங் ஆகும் உள்ள. அந்த கலர்ஸ் அப்படியே போக ஹைப்பர் டென்ஷன்லாம் உங்களுக்கு குறையும். உங்கள் உடம்பை இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2-3 நாளில் உங்கள் எண்ணங்கள் ஒரு விதமான ஹோலிஸ்டிக் தாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுத்தமாக, பரிபூரணமாக, சந்தோஷமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுத்தமான எண்ணங்களாக உங்கள் மனம் ஆக ஆரம்பிக்கும். எண்ணங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தானாக வராது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரிசல்ட் அதுதான். அது தானாக 3 டேஸில் வர ஆரம்பிக்கும். இந்த ப்ளூ கலரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டிகோ கலர், இது உங்களுடைய 3rd ஐயில் வைங்க. இதை வச்சுட்டே இருக்கும்போது, இதில் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா
சைனஸ் ப்ராப்ளம், இம்யூனிட்டி உங்களுக்குள்ளே பிரச்சனையாக இருந்ததுன்னா அதிகமாகும். ஃபேஸில் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேர் ஃபேஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, தேஜஸ் இருக்காது. இந்த தேஜஸை க்ரியேட் பண்ணும் ஒரு இது. அப்புறம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கலரை என்ஹான்ஸ் பண்ணும். உங்கள் தோலில் இருக்க கலர்ஸை, இண்டிகோ கலரை அப்படியே ஆழமாக வைங்க. வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் அன்கான்ஷியஸ் செல்ஃப்குள்ளே போய் கனெக்ட் ஆவீங்க நீங்கள். அடுத்தது ஃபைனலாக உங்களுடைய தலை உச்சியில் இருக்கக்கூடிய சகஸ்காரம், க்ரௌன் சக்கரால கவனத்தை வைங்க. இதை வச்சிங்கன்னா நீங்கள் அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு பிறகு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன், உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆர்த்தட்டிஸ் பிரச்சனைகளை சரிப்படுத்தும். பியூரிஸ் உங்கள் உடம்பு அப்படியே சுத்தப்படுத்திக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஹெட்டேக் பிரச்சனை, மைக்ரேன்ஸ், அது இது லொசுக்கு என்னென்ன போது எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். ஸோ இந்த கலர் என்ன பண்ணும், உங்களுக்கு நம்பிக்கை என்கிற அந்த ஆற்றலை அதிகப்படுத்தும் இந்த இடத்துல. ஸோ இதை ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர்றதை உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது செல்ஃபாக தான் பண்ணணும். ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த சத்தங்கத்தம் எதுவுமே இல்லை. அந்த நிறத்தை கவனித்து ஏறிக்கிட்டே போங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, உங்களுக்கே தெரியாத இனி வாழ்கிறதுக்கான புதிய நம்பிக்கை பிறக்கும். அடுத்தது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாடியோட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இது ஒரு அற்புதமான ஒரு முறை. இதெல்லாம் என்னன்னா கலர் தெரப்பிக்குள்ளே இருக்குது. இதை பயன்படுத்தி, கலர் தெரப்பியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்யலாம். இப்போ உதாரணம் நான் ஒரு 7 நிறங்கள் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய நிறங்கள் இருக்குது. இப்போ நிறங்களை நீங்கள் சாப்பிட்டு குணப்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது கலர் தெரப்பியில் இருக்குது. கலர் தெரப்பி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தன்மை தான் அதில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தெரப்பியாகவே எல்லோரும் பயன்படுத்தி அதை வந்து எப்படி ரைக்கி அண்ட் லாமாஃபெரா அந்த மாதிரி நிறைய இருக்கோ அந்த மாதிரி ஒரு தெரப்பி அது. அந்த தெரப்பியை பயன்படுத்தி நிறைய பேர் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறாங்க. கலர்ஸ் வந்து நம்மளை குணப்படுத்தும். நம்முடைய உணர்வு மூலியமாக நம்ம கலர்ஸை குணப்படுத்திக்கலாம். உடல் ரீதியாக ஆர்கன்ஸ் எல்லாம் பல நிறங்கள் இருக்குது. ஸோ வெளியிலையும் நிறைய நிறங்கள் இருக்குது. நிறங்கள் ஒரு எனர்ஜியை நமக்குள்ளே உருவாக்கி தரும். அதாவது முக்கியமாக டைரெக்டாகவும் கிடையாது, இன்டைரக்டாக அது வந்து உங்கள் கூட வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப சூப்பராக க்ரோத் ஆகணும் ஆசைப்பட்றீங்களோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 21 டேஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடியோட கனெக்ட் ஆவீங்க. ஸோ இதில் ஆயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் ஏதோ வேறு மாதிரிலாம் ஏதோ பேசுது அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரமைதி உங்களுக்குள்ளே உருவாகும். எல்லாரும் உங்களை கேட்பாங்க, என்னடா இவ்வளோ அமைதியாகிட்டேன், நான் இவ்வளோ அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களை கேட்பாங்க. ரொம்ப பேரமைதி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த அமைதியை உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கேன் நான் அப்படின்னு தோணும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமை உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மூலிமா டிவைன் கான்ஷியஸ் உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். டிவைன் அது ஒரு இறை தத்துவத்தோட உங்களுக்குள்ள உணர்தல் உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். இதோடைய கண்டினியூட்டியாக அடுத்த பகுதியில் நான் வந்து பார்க்கலாம். ஸோ இதை நம்ம தொடரலாம் அப்படின்னு என்னுடைய ஐடியா வச்சுருக்கேன். நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இதை வந்து பார்ப்போம். உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல பேர் இந்த கலர்ஸை அனுபவிச்சிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இதை என்னுடைய அனுபவம் கூட என்னென்னா, நான் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் ஒரு 40 டேஸ் மேலே இந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்து செய்தேன். எனக்குள்ளே என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நேச்சரோட ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிற உணர்வு ஏற்பட்டுச்சு. இயற்கையோடு நம்ம ஈஸியாக ஒரு உணர்வை ஏற்பட்டுச்சு எனக்கு. அதுக்கு பிறகு ஈஸியாக ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான வழி புரிஞ்சுது. ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அவங்கள நம்ம என்னதான் புரிஞ்சிக்க முடியாது. என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க, ஏன்னே தெரியாது. ஆனால் நாம் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கூட. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டுச்சு கூட. ஸோ நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேரமைதி எனக்குள்ளே உணர்ந்த நல்ல அனுபவங்கள், எனக்கு எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்பட்டது. வார்த்தைகள் அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைனோட கனெக்ட் ஆக ஆரம்பித்தேன். அண்டு மூலாதாரம் இதெல்லாம் நேர்கோட்டுக்கு வந்துச்சு. நம்ம உடலும் மனசும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மனசை அமைதிப்படுறதுக்கு படாத பாடுபடுவோம். இந்த மெடிடேஷனை வச்சு பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா, இதுக்கு பேர் வந்து அதாவது கலர் மெடிடேஷன். அவ்வளோதான். இதை ஒரு தடவை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் பேசிக்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க, ஒரே ஒரு முறை இதை 21 நாள் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.